கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு என்பது தமிழ்நாட்டிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை 120 பேர் அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதில் 2 தமிழர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய செய்தியாளர் கார்த்திக் அங்கே நேரடியாக வயநாட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். அங்கிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தான் பார்க்கிறோம். சில ஹெலிகாப்டர்கள் இப்போ அங்கே மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளில் பார்க்கிறோம். கார்த்திக், இப்போதைய நிலவரம் என்னங்க? மீட்பு பணியில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டு? வணக்கம். தற்போது சூரல் மலை இந்த பகுதியில் தான் நம்ம இருக்கோம், வயநாட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் ஆக ஆக அதோடைய வெளிச்சம் குறைந்து கொண்டு வருது. அதே சமயம் ஹெலிகாப்டர் சற்று நிமிடங்களுக்கு முன்பு தான் இந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கான காட்சிகளை நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி இந்த சூரல் மலைங்கிற இந்த பகுதி எந்த அளவுக்கு கட்டுமானம் வீடுகள் நிறைந்த இடத்துல இந்த காட்டாறு வந்துச்சுக்கிட்டு இருக்கு. தண்ணியோட வரத்து அதிகமாக இருக்குது. நம்ம முதல் நேரலை பார்க்கும்போது தண்ணியோடைய வரத்து கம்மியாக இருந்தது, மழைப்பொழிவு இல்லாமல் இருந்தது. இப்போ மழைப்பொழிவும் வந்துருச்சு. இப்போ தண்ணி ஆற்றுலையும் நிறையா வந்துட்டுருக்கு. ஹெலிகாப்டர் வந்ததோடைய நோக்கம் என்னென்னா, தண்ணீர் அதிகமாக வரக்கூடிய சூழலும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் யாராவது சிக்கியிருந்தால் அவங்கள மீட்பதற்கு இந்த ஹெலிகாப்டரை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க காலையிலேருந்து. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இப்போ இந்த வெளிச்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அமைச்சர் நமக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு வெளிச்சம் குறைஞ்சிருச்சுன்னா மீட்பு பணியில் தொய்வு ஏற்படும். இருப்பினும் வெளிச்சத்தை ஏதாவது நாங்கள் மின் உபகரணங்கள் வச்சு அந்த மீட்பு பணியை செய்ய நாங்கள் முயற்சி செய்வோம். அதே சமயம் நாளைக்கு காலையில் மிக துரிதமாக அந்த மீட்பு பணியை செய்ய இருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதுவரைக்கும் 120 பேர் உயிரிழந்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்டுடைய உடல்கள் எடுக்கப்பட்டு தற்போது அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் 1க்கு 5 அமைச்சர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு ஒவ்வொரு பகுதியாக கண்காணித்துட்டு இருக்காங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த சூரல் மலை இந்த பகுதி மேல்மட்டத்திலிருந்து அந்த தண்ணீர் அடித்து வரப்பட்டு வீடுகள் அனைத்துமே இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட வீடுகள்லையும் தற்போது அந்த மழைநீர் மண் சரிவு புகுந்து வீடு முழுவதுமே சென்றிருக்கு. அங்கே யாருமே இப்போ கிடையாது. ஆனாலும் மீட்பு குழுவினர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய பெரிய கம்புகளையும் இரும்பு கம்பிகளையும் வைத்து அதோடைய ஜன்னல்களை உடைத்து வீட்டுக்குள் யாராச்சும் இருக்காங்களா, இல்லை நம்ம அதுக்குள்ளே சென்று பார்க்க முடியுமா என்று அதன்படி அந்த மீட்பு பணியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீட்டின் முன்னாடி இருக்கோம் கரையோரத்தில். அந்த வீட்டுடைய ஜன்னல் கண்ணாடிகள் உடைத்து சப்தம் எழுப்பி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் நிசாப்தமாகி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது தண்ணீர் வராத இடங்கள்ல இருக்கவங்களும் முகாமுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டாங்க. மற்றும் அந்த இதில் மண் சரிவில் சிக்கினவங்களை அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டிருக்கு. இதுதான் தற்போதைய இங்கே நிலவரம். அதாவது மேலே இருக்கக்கூடிய முண்டகைங்கிற பகுதியில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு சூரல் மலையை கடந்து மேம்பாவிங்கிற பகுதியை அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த சூரல் மலையில் மட்டும் 400 குடும்பங்கள் இருக்குது. குறிப்பாக 250க்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இங்கே உயிரிழந்திருக்க கூடுங்கிற ஒரு உத்தேச தகவல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. நேற்று நள்ளிரவு 11 மணி அளவில் மழை அதிகரித்தது. அப்போ இந்த ஆற்றுல வெள்ளம் அதிகமாக வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். மேலும் இந்த பகுதியை நம்ம பார்க்கும்போது மிக பெரிய ஒரு பேரிடர் ஏற்பட்டு அந்த பகுதியுடைய சுவடுகள் இன்னும் மறையாமல் அந்த மீட்பு பணியில் முழுமையாக அதிகாரிகளை இறங்க விடாமல் இயற்கையாக மழையும் கொண்டிருக்கு, பனிமூட்டமும் ஏற்பட்டிருக்கு, ஆற்றுல தண்ணியும் அதிகமாக வந்துட்டுருக்கு. ஏற்கனவே எத்தனை பேர் உள்ளே சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்காத முடியாத ஒரு சூழலில் இருக்குது. இதுவரைக்கும் 120 பேர்கள் உடல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்று வெளிச்சம் குறைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. முகாமில் தங்கி இருக்கிறவங்களுக்கு உணவுகள் மற்றும் அவங்களுக்கு தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்துருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நீலகிரி மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பேர் இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கடையில் இருந்த தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட் பாக்கெட் போன்றவர்களை எடுத்துகிட்டு இங்கே பணி செய்யக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி
மோசமான ஒரு இந்த சூழல் இருக்குது. இந்த சூழல் மலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் வந்து அதாவது மாநகர் பகுதிக்கு வந்து தொலைவில் இருக்குது. இந்த பகுதிக்கு வரக்கூடிய 3 பகுதியுமே வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு. 2 பகுதிகளில் வந்து வர முடியாத சூழல் இருக்குது. அந்த ஒரே பகுதியில் ஒரு வழி பாதையாக வந்து வாகனங்களை மாற்றி ஆம்புலன்ஸ் வாகனங்களை மட்டும் பிரத்யேகமாக இயக்குவதற்கான பணிகளை வந்து மாவட்ட நிர்வாகமும் அதிகாரிகளும் வந்து செஞ்சுருக்காங்க. மேலும் வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா கால்நடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சூழலில் சிக்கிக்கொண்டு அங்காங்கே நிற்கக்கூடிய மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆதரவற்று இந்த தண்ணீருக்குள்ளே சிக்கி அந்த கால்நடைகள் வந்து ஒரு பகுதியில் பசுமாடு மற்றும் ஆட்டுக்குட்டிகள் வந்து அந்த பகுதியில் நின்றக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மாதிரி வந்து தண்ணீர் முழுவதுமாக சூழ்ந்து அங்கே மண் சரிவில் சிக்கினவங்களை வந்து எவ்வாறு மீட்கப்படுங்கிறது வந்து மிக சவாலாக இருக்குது. இந்த இடங்களில் யாராவது சிக்கியிருந்தாங்களோ, இந்த நிலத்தில் வந்து யாராச்சும் புதைந்திருந்தாங்களோ அவங்கள வந்து மீட்கணும்னா கண்டிப்பாக வெளிச்சம் வேணும், மழை நிற்கணும், இந்த ஆற்றுல போகிற தண்ணி குறைவாகணும். அப்போது தான் அந்த பகுதியில் அங்கே அந்த பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து மூழ்கி இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் நிலை என்னாச்சுன்னு தெரியல. அவர்களை மீட்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தை முழுவதுமாக வந்து அகற்ற வேண்டும். அகற்றிய பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய அங்கே எத்தனை பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க போன்ற தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து ஹெலிகாப்டர் போன்றவைகளை வந்து பயன்படுத்துறதுக்காக திட்டமிட்டிருக்காங்க. ஆனாலும் வானிலை வந்து மிகவும் மோசமாக இருக்கிறனால ஹெலிகாப்டர் வந்து பெரிதளவில் வந்து பயன்படுத்த முடியாத சூழல் இங்கே வந்து வானிலையும் மோசமாக இருக்குது. தொடர்ச்சியாக மீட்பு பணி இவ்வாறாக இந்த களத்தில் வந்து நடத்திட்டு இருக்கிறத வந்து தந்தி டிவி தொடர்ச்சியாக களத்தில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நிலச்சரிவு கேரளாவில் கடந்த 2019 மிக பெரிய அளவில் ஒரு பேர் பாதிப்பை வந்து பதிவு செய்யுங்கிற மக்கள் இங்கே அதை உணர்த்தியிருக்காங்க. அதோடைய காட்சிகளையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த காட்சிகள் அதை வந்து நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது. இன்னும் வந்து அந்த மீட்பு பணி வந்து துரிதப்படுத்தும் போது ஏகப்பட்ட பேருடைய உடல்கள் வந்து கண்டெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயமும் ஒரு அச்சமும் நம்ம இடத்துல வந்து எழுந்திருக்கு. காரணம் இங்கே இருக்கக்கூடிய சூழல், இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் வந்து நமக்கு அதை உணர்த்துது. ரைட். விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். களத்திலிருந்து நேரடியாக அங்கே வயநாடு பகுதியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் அதனுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நம்முடைய செய்தியாளர் நேரலையில் பதிவு செய்ததை பார்த்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் செய்திகளோடு இணையலாம்.